எப்படியோ ஒரு நாள் சாவி கொத்து உன் கையில தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீ மாசமானா என் அம்மா உன் மேல பாசமா இருப்பாங்கல்ல. என்ன நான் சொல்றது? ஓ, சாகணும்னு முடிவெடுத்துட்டீங்களா? வெரி குட். நான் சாக மாட்டேன். பணத்திமிர்ல ஆடுறவங்க ஆணவத்தை சாகடிக்க போறேன். ஆழம் தெரியாம காலை விடுற. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். என் மேல இருக்கிற கோவத்துல மிஞ்சு மிஞ்சு போனா என்ன செய்வீங்க? பணத்தை கொடுத்து ரவுடிங்ல ரெடி பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண குடும்பத்துல வாக்கப்படல. நாட்டாம வீட்டுல இருக்கேன். ஆர்னடி கோட்டீஸ்வரி, அந்த ஒத்தக்கை ஆறுமுகம் வந்திருக்கான். அவங்கிட்ட நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத என்ன? கோடீஸ்வரி, இப்ப புரிஞ்சுதா? இந்த ஒத்த கை ஆறுமுகத்தோட நேரம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? நான் அன்னைக்கே சொல்லல, எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது நானா இல்ல உன் புருஷனானு. இப்ப என்னடானா அப்படியே நில குலைஞ்சு போய் உட்கார்ந்திருக்க. என்ன அப்படியே உத்து பாக்குற? உனக்கு போட்டியா? தப்பு தப்பு தப்பு. உன் புருஷனுக்கு போட்டியா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க வேண்டியவன் என்னடா உன் வீடு தேடி நேரடியா இங்கேயே வந்திருக்கானேன்னு பாக்குறியா? தெரிஞ்சோ தெரியாமலோ உன் புருஷன் எனக்கு உதவி பண்ணிட்டான். நாளைக்கே என்ன எம்எல்ஏவா அண்ணா போஸ்ட்ல அறிவிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இத்தனை நாளா நான் உன்னை ரவுடியாத்தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே சட்டப்படி ஒரு எம்எல்ஏவா இந்த தொகுதி மக்களுக்கு நான் நல்லது பண்றனோ இல்லையோ, ஆனா உன் புருஷன் நிரந்தரமா உள்ளேயே இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவேன். நிரந்தரமா இருக்கிறது. கோடீஸ்வரி, வழக்கமா எல்லாரையும் நீதான் எச்சரிப்ப. ஒரு மாறுதலுக்காக இப்ப நான் உன்னை எச்சரிக்கிறேன். இனிமேலாவது வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா ஒரு பொம்பளையா உன் குழந்தையாவது காப்பாத்திக்கோ. வரட்டா? ஆறுமுகம்.
அம்மா, நீதான் என் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கணும். என் வேண்டுதல்ல சுயநலம் இருந்தாலும் லக்ஷ்மி அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற எண்ணம் தான் நிறைய இருக்கு. நீதான் எந்த பிரச்சனையும் வராம என் கூட என் திருவ சேர்த்து வைக்கணும். அன்னைக்கு கோவில்ல நடந்தது உனக்கே தெரியும். இருந்தாலும் என் வேண்டுதல் உடனே நிறைவேறதுக்காக தான் மறுபடியும் உனக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்து, நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? வீட்டு சூழ்நிலையை விட நீங்க தான்க்கா எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்காம நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்து, நானே தான் உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சம்மதம் சொல்றது உங்க பெருந்தன்மை. எனக்கு ஒரு நல்ல அக்காவா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படும் போது உங்களுக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? தப்போ சரியோ இந்து, உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க முடியும். சரியா? போதுண்டி, உங்க சண்டையை நிறுத்துங்க ரெண்டு பேரும். எதுக்கு தினமும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இத பாரு லட்சுமி, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப பாரு தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு அவங்க நல்லா இருக்கிறதுல மட்டும் குறியா இருக்கியே. என்னைக்காவது ஒரு நாளாவது உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தீன்னா நீ இப்படி பேச மாட்டடி. இத பாரு லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது காலாகாலத்துல நடந்தாகணும்டி. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல, நான் எப்படியாவது ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, இதுவே நான் பையனா பிறந்திருந்தா என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்கேன். அதுல ஏதாவது தப்பு இருக்கா? உங்களால பதில் சொல்ல முடியல. அதே மாதிரிதான் என்னோட முடிவை என்னால மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க அதை எவ்வளவு தடவை சொன்னாலும் சரி, இதான் என்னோட முடிவு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னை கைவிட்டுறாத. முன்னாடிலாம் என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி கோவிலுக்கு வருவாரு. கொஞ்ச நாள் ஆளே காணோம். என் சம்மதத்தை உடனே சொன்னதுனால யாருமே தெரியல. இன்னைக்கு வியாழக்கிழமை, எப்படி இங்க வருவாரு? அப்புறம் வச்சுக்கிறேன்.
பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டேன். என் அக்கா தான் எனக்கு வைத்தியம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? உங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அது விஷயமா எந்த பேச்சுமே இல்ல. இப்ப எங்க வீட்டுல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு உன் வருங்கால கணவனை கேட்டு சொல்றியா, இல்ல நானே அவங்க வீட்டுல போய் பேசட்டுமான்னு எங்க அம்மா கேக்குறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு என் செல்ல குட்டி. என் மாமாவை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அத நினைச்சு எங்க அக்கா ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம கல்யாணம் வேண்டாம். மாமா ஜெயில இருந்து வர வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியுமா? ஏழு வருஷம். ஏன்டி இப்படி இருக்க? கோயிலுக்கு போறதே மன அமைதிக்காக தான். அங்க போயிட்டு வந்த பிறகும் ஏன் இவ்ளோ கோவம்? அந்த திரு சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குக்கா. ஏய், கட்டிக்க போறவரை மரியாதையா பேசு. அவனும் என்ன கட்டிக்க போறான். எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அக்காவே கட்டிட்டு அழட்டும். ஏண்டி எதுக்கு இவ்ளோ கோவம்? ஏண்டி இவ இப்படி கத்திட்டு இருக்கா? என்னடி நடந்துச்சு? இன்னும் என்னமா நடக்கணும்? திருவிட மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 7 வருஷம் தண்டனையா? அந்த ஆளு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமா? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு அந்த ராஸ்கல் கேக்குறாங்கிட்ட. இங்க பாருடி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருநாவுக்கரசோட அக்கா அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளு. நீ வேணா பாரு, எப்படியும் அவங்க புருஷனை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவாங்க. என்னடி பேசுற நீ? என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. 7 வருஷத்துக்கு இவ கல்யாணமே பண்ணிக்காம இருந்தா உன் கல்யாணத்தை நான் எப்ப பாக்குறது? இப்பவே நான் பழனி கிட்ட போய் பேசிட்டு வரேன். அவ ஒருவேளை 7 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்னா பேசாம இந்துக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அம்மா, என்னம்மா நீ? இரு, நான் போய் பழனியை பாத்துட்டு வரேன். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஏய், பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்டி. அதை விட்டுட்டு யாரோ ஜெயிலுக்கு போனதுக்காக இவ எதுக்காக கஷ்டப்படணும்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி இனிக்க பேசிட்டு போனால, இவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கா. இரு, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். நான் தான் அவசரப்படாதன்னு சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஏண்டி எப்ப போய் பேசுறேன்னால இப்படி என் வாய் அடைச்சிடுற? பாரு, இப்ப நீ இருக்கிற கோவத்துக்கு அங்க போய் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும். நேரம் பார்த்து பேசிக்கலாமா?
கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னமோ செய், நான் என்ன சொன்னாலும் நீ இப்படியே தான் பேசிட்டு இருப்ப. அம்மா, அக்கா இப்ப என்ன பண்றது? நீதான் அம்மா கிட்ட பேசணும் ப்ளீஸ்கா. என் தெரு எனக்கு வேணும் ப்ளீஸ்கா. எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிரு ப்ளீஸ். நான் போய் பேசுறேன். பொறுமையா பேசணும். என்ன இந்த பக்கமே வராதவ திடீர்னு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? வர வேண்டிய சூழ்நிலை. அந்த போட்டோவை பாரு. இந்த 2 பேரால என் நிம்மதியை போயிடுச்சு. இவங்க நிம்மதியாவே இருக்க கூடாது. கண்டிப்பா நீ இதை செஞ்சு கொடுக்கணும். அக்கா, உங்களுக்காக நான் செய்யறேன்க்கா. சம்பந்தமே இல்லாத நீ எதுக்கு என் வாழ்க்கையில குறுக்க வர? இது பாருங்க, அதை பத்திலாம் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வேலையை பாருங்க. உங்க பேச்சை கேட்டு தினம் தினம் பயந்து பயந்து சாகிறதுக்கு தைரியமா எதிர்த்து நின்னு சாகலாம். எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுற. நீங்க என்ன லட்சக்கணக்கில் எங்களுக்கு தர்றது? நானே கோடி கணக்கில் தரேன். அந்த பையனோட உயிரை திருப்பி தர முடியுமா? தயவு செஞ்சு அதை இந்த கேஸ் மூலமா திசை திருப்பிடாதீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? கிளம்புங்க. இனிமே இந்த தொகுதி எம்எல்ஏ என் புருஷன் மிஸ்டர் சுப்பிரமணி தான். உனக்கு எதிரா நின்னு உன்னை ஜெயிக்க போறது இவர்தான். இத்தனை நாளா நான் உன்னை ரவுடியா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே சட்டப்படி ஒரு எம்எல்ஏவா இந்த தொகுதி மக்களுக்கு நான் நல்லது பண்றனோ இல்லையோ, ஆனா உன் புருஷன் நிரந்தரமா உள்ளேயே இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவேன். ஹலோ அக்கா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டக்கா. ரொம்ப சந்தோஷம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. நல்ல காத்து இல்ல? ஆமா. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? என்னது செங்கல் சூளை எரிஞ்சிச்சா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதோ நான் உடனே வரேன். என்னடாச்சு? நீ பாட்டுக்கு வந்து வேகமா இப்ப கிளம்பிட்ட. அப்பா, செங்கல் சூளைக்கு தீ வச்சிட்டாங்கன்னு போன் வந்துச்சு. அதான் நான் போயிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? செங்கல் சூளையில தீயா? ஆமாப்பா. சொல்றா எப்படி நடந்துச்சு? மாமா,
வாங்க நம்ம கார்ல போலாம். என்னம்மா என்ன நடந்தது? மாமா முதல்ல நீங்க வந்து உட்காருங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்கப்பா. சரி வாங்க.